வாராகி, என் அன்பு குழந்தையே, உன் கவலை தேய்ந்த முகத்தை நான் கண்டுதான் வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? நீ செய்த ஒரு காரியமானது உன்னை இன்று வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. நீ யாரிடமும் சொல்லவில்லை. நீயாகவே முடிவெடுத்து விட்டாய். இதை செய்துவிடலாம் என்று. அதன் பிறகு வரும் ஆபத்தை நீ உணரவில்லை. யாரிடமாவது சொன்னால் வேண்டாம் என்பார்கள், அல்லது தடை சொல்வார்கள். அந்த தடையை மீறி செய்ய முடியாது என்பதற்காக நீ பெரிய தவறை செய்து விட்டாய். பிறரிடம் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் கூட உன் மனதில் வரவில்லை. அதன் வழியாகத்தான் இன்று இந்த வலியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். இப்பொழுது இடமாவது சொன்னால் அவர்கள் ஏளனப்படுத்துவார்களோ? நீயாக செய்த காரியம்தானே, இதில் நாங்கள் என்ன சொல்ல முடியும் என்று சொல்லிவிடுவார்களோ என்ற பயத்தில் உன் மனதுக்குள் போட்டு புழுங்கிக் கொண்டிருக்கிறாய். அத்தனையும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த வாராகியானவள். ஏனென்றால் என் குழந்தை கலங்கும் இடத்தில் இந்த வாராகி நிற்காமல் வேறு யார் வந்து நிற்க முடியும்? நீ கலங்கியிருக்கிறாய். ஆனாலும் நீ செய்த தவறை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். நீ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதோ, எந்த நடவடிக்கைகளை எடுக்கும் பொழுதோ நன்கு ஆராய்ந்து பார்த்திருக்க வேண்டும். கண்மூடித்தனமாக நீ எந்த செயலையும் நம்பிவிடக் கூடாது. அப்படி நம்பினால் அதன் ஆபத்தை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த நேரத்தில் யார் வந்து உதவி செய்வார் என்று நீ எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் எடுத்த முடிவுகள் அனைத்துமே உன்னுடையது. எந்த செயலாக இருந்தாலும் சிந்தித்து பார்த்திருக்க வேண்டும். அதை நீ நன்கு உணர்ந்திருப்பாய். இப்பொழுது நீ பட்ட அனுபவத்தின் மூலம் எதை நாம் சிந்திக்காமல் எடுத்தோமோ இது நமக்கு ஒரு பாடமாக இருக்கும். உனக்கு ஒன்று தெரியுமா? ஒரு மனிதன் உயிர் போகும் தருவாயில் கூட அவனுக்கு பாடம் கிடைக்கும். அந்த நேரம் கூட அவன் ஒரு செயல்களை அனுபவித்துக் கொண்டுதான் இருப்பான். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவங்களை சுமந்துதான் ஆக வேண்டும். அதனால் நீ செய்த தவறை நீ உணர்ந்திருப்பதே பெரிய விஷயம். இல்லை, நான் தானாக தான் செய்தேன், இதனால் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்று அகந்தையாக இருந்திருந்தால் தான் உனக்கு பிரச்சனை. ஆனால் நீ இறங்கி வந்து விட்டாய். நான் செய்த தவறு, இதே போல் இனி ஒரு தவறை நான் என் வாழ்க்கையில் என்றுமே செய்துவிடக் கூடாது. இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்க கூடாது. இதனால் நான் பட்ட துன்பங்கள் எல்லை இல்லாதது. எந்த எல்லையும் அடையாமல் எப்படி வாழ முடியும்? நிச்சயமாக இந்த வாராகி உனக்கு துணையிருந்து காப்பாற்றுவேன். நிச்சயம். நீ எத்தனை தவறுகளை செய்திருந்தாலும் இந்த வாராகி நம்மை காப்பாற்றுவாள் என்று என்னுடைய சந்நிதியில் வந்து நின்று கலங்குகிறாய். எப்படியும் காப்பாற்றி விடுவாள். நாம் செய்த தவறுதான் அது. ஆனால் நீ என்னிடம் வந்து தவறு செய்யவில்லை என்று சொல்லியிருந்தால் கூட நான் உன்னை பார்த்து யோசித்திருப்பேன். ஆனால் நீ தவறு செய்ததை உணர்ந்து விட்டாய். அதனால் உனக்கு இந்த வாராகி நிச்சயமாக துணை நிற்பேன். என் குழந்தையானவள் எந்த தவறை செய்தால் எந்த பிரச்சனையில் மாட்டிக்கொள்வாள் என்று எனக்கு தெரியும். உன் தவறுகளை உணர்ந்து நீ நல்லது நடத்தி வைப்பாய் அம்மா என்று என்னிடம் வந்துவிட்டாய். உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஏன் பயப்படுகிறாய்? நீ செய்த தவறை தான் உணர்ந்து விட்டாயே. நீ செய்த தவறானது உனது வாழ்க்கையை இத்தனை நாட்களாக கேள்விக்குறியாக வைத்திருந்தது. அப்பொழுதெல்லாம் இந்த வாராகி இருப்பது உனக்கு தெரியவில்லை. இப்பொழுது உணர்ந்து வந்திருக்கிறாய். அந்த தாயிடமே சரணடைந்து விடுவோம். அந்த தாயே காப்பாற்றுவாள். இத்தனை குழப்பத்திற்கும் நான் தானே காரணம். அந்த தாயிடம் சென்று விட்டால் அதற்கான பதிலை கொடுத்து விடுவாள். அங்குதான் நம்மளுக்கு நிம்மதி என்று நினைத்து நீ வந்திருக்கிறாய். நிச்சயமாக உனக்கு நான் துணை இருப்பேன். நீ செய்த தவறுகளை மன்னித்து அனைவரும் உன்னை விரும்புவது போலவே நான் உன்னை உருவாக்கி கொடுப்பேன். உன்னை செதுக்கிய சிலையாக மாற்றுவேன். நீ கவலைப்படாதே. உனக்கு நல்லது நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீ எந்த கவலையாக இருந்தாலும் தூக்கி எறிந்து விடு. உனக்கு இனி வரும் காலங்கள் எல்லாமே புதிதாக இருக்கும். நீ பழைய விஷயங்களை நினைத்து நினைத்து புழுங்கிக் கொண்டிருந்தால் இப்பொழுது நடக்கும் எந்த செயல்களையும் உன்னால் அனுபவிக்கவே முடியாது. அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாராகி சொல்லும் வார்த்தைகள் உனக்கு இப்பொழுது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நீ தெளிவாக மாற வேண்டும். இந்த வாராகியிடம் வந்துவிட்டால் துயரங்களை தூக்கி எறிய வேண்டும். நீ சந்தோஷமாக இருப்பதை தான் இந்த வாராகி விரும்புகிறேன். ஒரு குழந்தை சிரிப்பதை தான் எந்த தாயும் ரசித்து பார்ப்பாள். அதன் அழுகும் பொழுது அந்த தாயே அழுது விடுவாள். அப்படியெல்லாம் இருக்கும் இந்த வாராகியிடம் வந்து விட்டாய். அதனால் இனி உனது காலங்கள் அனைத்தும் சந்தோஷமாக இருக்கும். நீ கவலையை விட்டுவிடு. நடந்த தவறுகளை இந்த வாராகி மட்டுமல்ல,
அனைவரையும் மன்னிக்கும்படி உனக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன். உனக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது எந்த கவலையும் உனக்கு தேவையில்லை. உனது கவலைகள் எல்லாம் தூசி போல் தட்டி விடுவேன். நீ சிறப்பாக இருப்பாய். எதிர்காலத்திற்கு உனக்கு என்ன தேவையோ அதை நான் தந்து காப்பாற்றுவேன். நீ கவலைப்படாமல் இரு. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும். இனி நடக்கப் போகும் ஒவ்வொரு செயலும் உனக்கு அற்புதமாக இருக்கும். நீ எதிர்பார்த்த முறையில் அனைத்தையும் அனுபவிப்பாய். காலங்கள் கடந்துவிட்டது. அதனால் இனி நடக்கப் போகும் அனைத்துமே உனக்கு நல்ல செயல்களாக நடக்க இந்த வாராகி துணை இருக்கிறேன். கவலைப்படாமல் இரு. போனவைகளை விட்டுவிடு. இனி அதை எடுத்துக்கொண்டு மடியில் வைத்து அழுவாதே. முடிந்தவைதான். அது தேவையில்லாத விஷயம் என்று உனக்கே பட்டுவிட்டது. அதனால் விட்டுவிடு. இனி தவறு செய்யாமல் இந்த வாராகி உன்னை காப்பாற்றுவேன். தைரியமாக இரு. தன்னம்பிக்கையுடன் இரு. இந்த வாராகி உனக்கு துணை இருக்கிறேன். ஜெய் வாராகி.